இது என்னென்ன இருக்குன்னு தெரியாது. இது இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது. உள்ள இந்த பிளாக் கலரில் ரோப் இருக்கும்ல. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மதுரையோட பழைய பொருட்கள் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஒருத்தர் வேண்டான்னு தூக்கி போடுற பொருள் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக பயன்படும், இன்னொருத்தருக்கு அது பொக்கிஷமாக தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போக ஆள் இருக்கான்ற அளவுக்கு நிறைய பொருட்கள் நம்ம வேண்டான்னு தூக்கி போடுவோம். ஆனால் அதெல்லாம் தேடி தேடி வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய நம்மளுடைய நாஸ்டாலஜி ஞாபகப்படுத்த மாதிரி பழைய கால ஆன்டிக் பொருட்களையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த தொகுப்பில் இங்கே என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உள்ளே போனதுமே என்னோட கண்ணில் பட்டது இந்த ஆடியோ கேசட். இன்றைக்கி பாட்டு கேட்கணும்னா ஃபோனில் ஜியோ 7, ஸ்பாட்டிஃபை, விங்க் மியூசிக் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி பாட்டு கேட்கணும்னா இந்த மாதிரி ஆடியோ கேசட்ஸ் தான். இந்த கேசட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பிளாக் கலர் டேப் இருக்கும். இது சுற்றி தான் நமக்கு பாட்டு கேட்கும். இதுலேருந்து எப்போ பாட்டு கேட்குதுன்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட் உண்டு. அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பாட்டு இருக்குன்னு எழுதியிருப்பாங்க. மானாமதுரை இந்த பாட்டு பேர்லாம் எழுதியிருப்பாங்க. இதை பார்க்கும் போதில் எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. சின்ன வயசில் திருவிழாக்களில் டேப் இந்த இதை யூஸ் பண்ணி தான் பாட்டு போடுவாங்க. அப்படியே இதை கீழே வச்சுட்டு இன்னொன்று எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய படம் ஒன்று இருந்துச்சு. அதாவது வணங்காமுடி, புதிய பறவை, கை கொடுத்த தெய்வம், இந்த படத்தோட பாட்டெலாம் இதில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே நிறைய கேசட்ஸ் இருக்குது, அதெல்லாம் தேடி பார்க்கணும். ஒவ்வொரு கடைகளும் என்னென்னமோ இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காப்பர் திங்ஸ் இருக்கா, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் இருக்கும். இங்கே இந்த இடத்துல ஆம்ப்ளிஃபையர் இருக்கா, அப்படியே கீழே பாருங்கள் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு பியானோ இருக்குது. பியானோ தட்டி பார்த்தா வேலை செய்யலை. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளி பொம்மை இருக்குது, பல யூஸ் பண்ண கிளி பொம்மை. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா குதிரை பொம்மை இருக்குது. இப்படி நிறைய திங்ஸ் இருக்குது ஒவ்வொரு கடையிலையும். என்னென்னமோ கிடக்கு, எல்லாம் நம்ம தேடி தான் பார்க்கணும் போல். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, நீங்களே பாருங்கள். இங்கே கீழே பாருங்களேன் எவ்வளோ கேமரா குமிச்சு வச்சுருக்காங்கன்னு. எல்லாமே வந்து யூஸ் பண்ண கேமரா, இப்போ ஒர்க்கிங்கில் இல்லை. வாங்கிட்டு போய் வேணால் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். கேமரா எந்த வருஷம் மாடல்னு தெரியல. அப்படியே இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இதுவும் எந்த வருஷம் மாடல் எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒர்க் பண்ணுமான்னு தெரியல. இதை எடுத்திங்கன்னா இது பாருங்கள் டேப் ரெக்கார்டு. இதை நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன் இதை. ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்கிட்டு போய் கூட ரெஸ்டோர் பண்ணலாம். ஆனால் எனக்கு ரெஸ்டோர் பண்ண தெரியாது. இதுவும் கேமரா தான். எல்லாமே யூஸ் பண்ணது. வாங்கிட்டு போய் வேணால் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சரி பண்ணி. இந்த மார்க்கெட்டை ஒரு முறை சுற்றி பார்க்கும்போது அதிகமாக கண்ணில் பட்டது இந்த சார்ஜரு, ஸ்பீக்கரு, ஆம்ப்ளிஃபையரு, லைட்டு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. அதில் நிறையா பழைய பொருள் இருந்துச்சு. சிலது ரீசெண்டாக வந்ததாகவும் இருந்துச்சு. பழசு எது புதுசு எதுன்னு நம்ம தேடி தான் பார்த்து வாங்கின போல். பழசாக இருந்தால் ஒரு ஞாபகம் வாங்கி வைக்கலாம், புதுசாக இருந்தால் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். மொத்தத்தில் நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. அதனால தான் இங்கே இந்த திங்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்றதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாருங்களேன் என் வாட்ச் எப்படி விற்றுட்ருக்காங்கன்னு. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு ரேட் சொல்கிறாங்க. வாங்குறவங்களும் அதை கொஞ்சம் அடித்து பேசி தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேசட்லாம் என்னோட கண்ணில் பட்டுச்சு. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவிடி கேசட் கலாச்சாரம்லாம் அதிகமாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 180ன்னு ஒரு படம் இருக்கும். நான் சின்ன வயசில் பார்த்த படம். சித்தார்த்தும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது எந்திரன் படம் என்னோட கண்ணில் சிக்கிச்சு. இந்த எந்திரன்லாம் ஸ்க்ரீனில் வரும்போது எப்படா டிவிடி ரிலீஸ் ஆகும் வாங்கி பார்க்கலான்னு ஆர்வமாக காத்திருந்து வாங்கி பார்த்தேன். இன்றைக்கி வீடியோ இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி காப்பரில் செஞ்ச கலைப்பொருட்களும் நிறைய அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர்லேயே டிராக்டரு, காரு, ஸ்கூட்டர்லாம் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோடு இருந்துச்சு. அதில் இந்த ஸ்கூட்டரை எடுத்து பார்க்கும்போது நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. ஃபினிஷிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ரேட் வந்து 2500 போட்டிருந்துச்சு. காப்பர் ரேட் அதிகம்னால இது அதுக்கேற்றது தான். நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே வச்சுட்டேன். பழைய பொருள்னும் போது புக்கு இல்லாமல் இருக்குமா? நிறைய புக்ஸ் இருந்துச்சு. நம்ம தான் தேடி பார்த்து வாங்கணும் போல். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ண டிஃபன் கேரியர் இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பாத்திரங்களும் விற்கிறாங்க. யூஸ்டு திங்ஸில் இதை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களான்னு இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேனர். நம்ம பே பண்ணும்போது கடைகளை வச்சுருப்பாங்க அந்த ஸ்கேனரு. இது ரேட் எவ்வளோன்னு கேட்டால் 500 ரூபாயா. அப்படியே இங்கிட்டு வந்து பார்த்தா இது வந்து இந்த அரிக்கின் விளக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும்ல, அது கீழே இருக்க சிலிண்டரு. இதுவும் உடஞ்சி போச்சு வச்சுருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோன்னா நிறைய யூஸ்டு ஃபைல்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியான விலையில் விற்றுட்ருக்காங்க. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன். இது என்னென்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு அங்கே பார்க்கும்போது யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் ரெண்டுமே யூஸ் பண்ணது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருந்தது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சோஃபா இருந்துச்சு. இது யூஸ் பண்ணதுனாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம் போல். நல்லாவே இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் பழைய காயின்ஸு.
இதில் 25 பைசாலாம் பார்த்தேன். சின்ன வயசில் பார்த்தது. நான் ஒரு 6-7 வயசில் இருக்கும்போது இதை யூசேஜில் எடுத்துட்டாங்க. பட்டு இப்போ பார்க்க முடிஞ்சது. அப்படியே பார்க்கும்போது இந்த பக்கம் நிறைய காயின் இருந்தது. அதெல்லாம் ஒன்றொன்னா பார்க்கறதுக்கு டைம் இல்லை, அவ்வளோ காயின் இருந்துச்சு. ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு ரேட்டில் வித்துட்டு இருந்தாங்க. இவங்ககிட்ட ஃபாரின் கரன்சியும் வச்சுருந்தாங்க. அதாவது இந்தியன் கரன்சியில் பழைய கரன்சியும் வச்சுருக்காங்க, ஃபாரின் கரன்சியும் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வித்துட்ருக்காங்க. இந்த கடையில் நிறைய ஆன்டிக்ஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்க, தகரத்தில் செஞ்ச ஜீப்பு, ஸ்கூட்டரு, கார் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ரேட்டு கேட்டால் 3000 ரூபா சொன்னாங்க. பட் 3000 ரூபா கொஞ்சம் அதிகம் தான். பட் ஆன்டிக்னால வாங்குறவங்க இருக்க தான் செய்வாங்க. இங்கே பாருங்களேன், லேப்டாப் இருக்குது. டெல் லேப்டாப் இங்கே இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லெனோவோ லேப்டாப்பை ஒரு பையை போட்டு நோண்டிட்டு இருந்தான். இதோட ரேட்லாம் கேட்டால் 2500 சொன்னாங்க. பட் ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை. ஆனாலும் வாங்கிட்டு போகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வைக்கிற ஒரு தகரம். உள்ளே ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு. உள்ளே என்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு தெரியல, ஆனால் பழைய டாக்குமெண்ட் தான். ரேட் கேட்டால் 3000 ரூபா சொன்னாங்க. ஸோ அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண டார்ச் லைட் இருந்துச்சு. இந்த டார்ச் லைட்லாம் வந்து முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். உள்ளே வந்து ஒரு கட்டை பேட்டரி போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் அங்கே இருந்துச்சு. இது மாதிரி நிறைய பழைய டார்ச் லைட்ஸு, நிறைய ஆன்டிக்ஸ் நிறையா இந்த ஷாப்பில் இருந்துச்சு. பட் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஆன்டிக்ஸ்னால. இந்த கடையில் நிறைய பழைய இரும்பு பொருளாக இருந்தது. ஒரு பக்கம் சுத்தியல், ஸ்பேனரு, செயின், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பணியாரக்கல், தோசைக்கல்லாம் இருந்துச்சு. அந்த வெயிலையும் மக்கள் வந்து அடிச்சு பிடிச்சி இதை பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னால் முடியலை. மதியான நேரம் சரியான வெயில் அடிச்சது. என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் வந்து சீக்கிரமாகவே போயிட்டு வந்துருங்க. லேட்டாக வெயில் அதிகமாக இருக்கும், சமாளிக்க முடியாது. இங்கே பார்த்தீங்களா, பழைய சிடி பிளேயர்லாம் இருக்குது, சாரி டிவிடி பிளேயரு. அங்கே பாருங்கள் மானிட்டர்ஸ்லாம் எப்படி படுக்க போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் எப்படி இப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போதே கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் இருந்துச்சு. யூஸ் பண்ண ஹெல்மெட்ஸு. புது ஹெல்மெட் வாங்க விருப்பம் இல்லாதவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய கேசட். நான் சின்ன வயசில் ஸ்கூலில் ஆனுவல் டேயில் இதில் தான் பாட்டு போடுவாங்க. ராயல் என்ஃபீல்டோட பெட்ரோல் டேங்க் கவர்லாம் கிடந்ததுங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனாலும் இதை வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்க தான் செய்யுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ வித்தியாசமான டூல் மாதிரி இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு எடுத்து பார்த்தா அப்புறம் தாங்க எனக்கு புரிஞ்சுது. வீட்டில் முறுக்கு சுடுறதுக்கு, இடியாப்பம் சுடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவி. வீட்டில் இப்போ சின்னதாக இருக்கும், ஆனால் இது ஒரு பழைய பொருள் போல் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு கடையில் வந்து கரன்சி நோட்லாம் வச்சுருக்காங்க. கற்றுக்கத்தா அவங்க ஃபாரின் கரன்சி வச்சுருந்தாங்க. ஒன்று சிலது புதுசாகவே இருந்துச்சு. ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் விற்றுட்ருக்காங்க. அடுத்த கடையில் இந்த டைப்ரைட்டர் மிஷின் இருந்தது. இதில் சில பட்டன்ஸ் இல்லை. இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டால் 5000 சொன்னாங்க. இங்கே இருக்க நிறைய பொருட்கள் வந்து ஒர்க்கிங்கில் இல்லைனாலும் ஆன்டிக்ன்ற காரணத்தினாலே ரேட்லாம் அதிகமாகவே இருந்துச்சு. இதை பாருங்கள், இது கீழே சிடி போடுவாங்க, மேலே டிஸ்பிளேல படம் ஓடும். முன்னாடிலாம் காரு, பஸ்ஸில் அந்த ஸ்மால் ஸ்பேஸில் படம் ஓட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூசேஜில் இல்லை, பட் இங்கே இருக்குது. அடுத்த கடையில் வந்து ஒரு டைப்ரைட்டர் பார்க்க முடிஞ்சது. இது நல்லா ஓரளவுக்கு பட்டன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒர்க்கிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட அதே 5000 ரேஞ்சில் தான் இருக்கும். பட் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு குட்டி டிவியை பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கெலாம் இந்த டிவியோட யூசேஜே கிடையாது. இந்த குட்டி டிவி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சின்ன சின்ன கடைகளில் வச்சுருப்பாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான பொருட்கள், பழைய பொருட்கள் இருந்துச்சு. அதை வாங்குறதுக்கும் ஆள் இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்கு வாங்குறாங்க எனக்கு தெரியல. ஆனால் நிறைய போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இந்த வார சந்தை பார்த்தீங்கன்னா மதுரையோட சிம்மக்கல்ல தான் நடக்கும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நடக்கும். வாரம் நடக்கிறதுனால இந்த ஏரியாவில் இந்த சந்தை வந்து ரொம்பவே ஃபேமஸ். நிறைய பழைய பொருட்கள் வந்து கொண்டு வந்து போடுறாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி ரேட் சொல்கிறாங்க. அதை நெகோஷியேட் பண்ணியும் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை மதுரையோட இந்த பழைய பொருட்கள் வார சந்தைக்கு வந்துட்டு போங்க.